சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மள ஒரு பேட் பேரண்ட் நினைச்சிருவாங்களோ. எனக்கு குழந்தைங்க அலறது ஆக்சுவலி யாராலையும் தாங்க முடியாது, ஆனால் அழுக ரொம்ப நல்லது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, யாராக இருந்தாலும் யார்கிட்ட இருக்கும்போதும் நீ அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறனா நீ என்கிட்ட சொல்லணும். இப்போ ஒரு வில்லன்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லன் குழந்தைங்கள ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே ப்ரைவேட் பார்ட்ஸில் தொடுறதில்லை. அவங்க ஒரு 6 months 1 year டைம் எடுத்து அந்த குழந்தைங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுத்த பிறகு தான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயே அவங்க போகிறாங்க. நம்ம நாட்டில் 2007 மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பசங்களுக்கு நிறைய நடக்குது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல, அதை பற்றி அவேராக இல்லை. நீ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்லி வீட்டில் கூவி சொன்னாலும் அந்த குழந்தை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 10 இன்சிடெண்ட்டில் கெட்ட வார்த்தைகள் சகஜமாக வரக்கூடிய குடும்பங்கள் இருக்குது நிறைய. ஏன்னா நானே குழந்தை கூட பார்க்கலாம் போய் விளையாடும்போது, வேற கிட்ஸ் விளையாடும்போது கேட்பேன், லூஸு. ஸோ ஒவ்வொரு வார்த்தை வீட்டில் பேசும்போதும் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம இது குழந்தை பார்த்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. காயா டாப் பிங்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீவத்யா. நம்ம எல்லாருமே இவங்களை பார்த்து இதை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணுமா குழந்தைங்களுக்கு அப்படின்னு இவங்களை பார்த்து நிறையா பேர் தன்னோட குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றிக்கே இருக்காங்க. எஸ், அவங்க பேரை சொல்கிறத விட அவங்க மாயாஸ் அம்மா அப்படின்னு சொன்னா இருக்கும் தெரியும். ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். வணக்கம். அண்ட் உங்கள் பேர் ஸ்வாதி ஜெகதீஷன் அப்படிங்கிறது, பட் மாயாஸ் அம்மா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹவ் ஆர் யூ? I'm good, I'm fine. Yes. Is it try to teach my child about sex education பற்றி சொல்லி தரணுமா அப்படின்னு டவுட் இருக்கு. ஓகே. ஸோ முதல்ல ஐம் அ சர்டிஃபைட் செக்ஷுவாலிட்டி ஹெல்த் எஜுகேட்டர். என்னோடய வேலை என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது. எதை பற்றி கிளாஸ் எடுக்கிறதுனா, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங். அது ப்ரெக்னன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி குழந்தைங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதில் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது ரிலேட்டடான கிளாஸஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் எடுக்கிறேன். கூடவே இந்த செக்ஷுவாலிட்டி ஹெல்த் கிளாஸஸும் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி செக்ஷுவாலிட்டி ஹெல்த் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதா அப்படின்னு கேட்குறீங்க. அதோட ஆப்போசிட் கொஸ்டின் என்னென்னா, இஸ் இட் ஓகே ஃபார் த இன்டர்நெட் டு டீச் தெம்? ஓகே, இன்டர்நெட்டும் போனோகிராஃபியும் நம்ம குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் சொல்லி கொடுக்கறத விட ஃபார் பெட்டர் இஸ் பேரண்ட்ஸ் டெல்லிங் தெம் வாட் இஸ் ஆக்சுவலி நீடட். ஸோ நம்ம ஒரு ஓஷனுக்குள்ளே ஜம்ப் பண்ணி தேவையில்லாததெல்லாம் கலெக்ட் பண்ணி தேவையானது என்னங்கிறது இக்னோர் ஆகிறதுக்கு, தேவையானதை மட்டும் எடுத்து கரெக்டாக ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறது இஸ் மச் பெட்டர். ஸோ செக்ஷுவாலிட்டி ஹெல்த், குழந்தைங்களோட செக்ஷுவாலிட்டி ஹெல்த் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த ஏஜில் சொல்லி தருது. எந்த ஏஜில் ஆரம்பிக்கும்? இஃப் இஸ் அ கேர்ள் ஆர் அ பாய், எந்த ஏஜில் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி ஆரம்பிக்கும்? ஓகே, ஸோ நம்ம எந்த ஏஜில் ஈட்டிங் ஹேபிட்ஸ் பற்றி ஆரம்பிக்கிறது? பிறந்ததுலேருந்தே நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கறது, அதை பற்றி தான் வீட்டில் பேச்சு அடிப்படும். ஓகே, என்ன தான் பிஸ்கெட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாலும் பெரும்பாலும் நம்ம ஹெல்தி ஃபுட்டு தான் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்குறோம். குழந்தை ஏதாவது சாப்பிட்டா கூட தங்கமையில் இது எக்கு, இதில் ப்ரோட்டீன் இருக்குது, இது உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தரும் அப்படி இப்படின்ற பேச்சுகள் இடையில வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி செக்ஷுவாலிட்டி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களும் இடையில கான்வர்சேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குளிப்பாட்டும் போது நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். இது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ். ஏன் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுனால, நம்மளுடைய சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ரீசன்ஸ்க்காக நம்ம கவர் பண்ணி வைக்கிறதுனால இந்த பார்ட்ஸை ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எப்போவுமே இதை கவர் பண்ணி தான் வச்சுருக்கணும்.
நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸில் இருக்கும்போது, அதாவது நம்ம பெட்ரூம், பாத்ரூம், இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்பேசஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் மற்ற இடங்களில் தங்கம் எப்போவுமே நம்ம கவர்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் வீட்டில் வந்து கொண்டு வரலாம். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது மூலமாக கன்சென்ட் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணலாம். கன்சென்ட்னா என்ன? பெர்மிஷன். என்னுடைய பெர்மிஷன் இருக்கா இல்லையா? இல்லைம்மா என்னால் இது பண்ண முடியாது, நோ. அப்போ அந்த நோ அப்படிங்கிற வார்த்தைக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பவுண்ட்ரிஸ், என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது, அது வந்து என்னுடைய பவுண்ட்ரின்னா என்ன? லிமிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் நடந்த ஒரு விஷயம், குளிராக இருந்ததுனால நான் என் பொண்ணுக்கிட்ட வந்து தங்கம் ஸ்வெட்டர் போட்டு வெளியே போய் விளையாடு, குளிருது இல்லையா அப்படின்னு. அம்மா எனக்கு ஒன்றும் குளிரலாம், உனக்கு குளிருதுன்னா ஸ்வெட்டர் போட்டுக்கோ அப்படின்னா. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அவளுடைய பாடி பவுண்ட்ரிஸ். அவளுடைய பாடிக்கு எது சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் அவளுக்கு தோணுதோ அதை தான் அவள் செய்யணும். அப்போ தான் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவளை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு அவளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சா கூட அவளால் அது ஓப்பனாக என்கிட்ட ஷேர் பண்ண முடியும். இப்போ இது மூலமாக நான் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, செக்ஸ் எஜுகேஷன்னா இந்த செக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல் அது பாடி பார்ட்ஸை சேர்ந்த ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னன்சி, பீரியட்ஸ், சைல்ட் பர்த், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கன்சென்ட், பவுண்ட்ரிஸ், பாடி அட்டானமி, சேஃப்டி, இந்த மாதிரியான செக்ஸு கூட டைரெக்டாக சம்மந்தம் இல்லாத அட் த சேம் டைம் செக்ஷுவாலிட்டி ஹெல்த்தில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளவும் சொல்லி கொடுக்கறது தான் செக்ஸ் எஜுகேஷன். ஓகே. அண்ட் மேம், இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னா, இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது பொன் குழந்தைக்கு மட்டும் தான் சொல்லி தரணுமா, ஏன் வந்து பையனுக்கு சொல்லி தரக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அது எப்படி அவங்க ரைட்டாக ஹேண்டில் பண்ணும் பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம்? ஓகே, முதலே சொல்லிடுறேன், குட் டச் பேட் டச்ங்கிறது ஒரு அவுடேட்டடான கான்செப்ட். அது வந்து நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் சேஃப் அண்ட் அன்சேஃப் டச். ஸோ ஒரு செக்ஷுவல் ப்ரிடேட்டர், இப்போ ஒரு வில்லன்னு வச்சுக்கோங்க, அந்த வில்லன் வந்து குழந்தைங்கள ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே ப்ரைவேட் பார்ட்ஸில் தொடுறதில்லை. அவங்க வந்து ஒரு 6 months 1 year டைம் எடுத்து அந்த குழந்தைங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நல்ல ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கொடுத்த பிறகு தான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயே அவங்க வந்து போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே யாரும் போய் ப்ரைவேட் பார்ட்ஸில் டச் பண்ண மாட்டாங்க, ஏன்னா குழந்தை வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடும். ஸோ யாருக்குமே நம்ம சின்ன வயசில் யோசித்து பார்த்தா இந்த மாதிரி சங்கடமான அனுபவங்கள் நடந்த யாராக இருந்தாலுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமில் தான் நடந்திருக்கு. ஒரு 6 months 1 year டைம் எடுத்து அந்த மாமனோ சித்தப்பனோ சித்தியோ யாராக இருந்தாலும் whoever it is அப்யூஸ் பண்ணுற பீப்புள் எப்போவுமே டைம் எடுத்து தான் they do it. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, யாராக இருந்தாலும் யார்கிட்ட இருக்கும்போதும் நீ அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறனா நீ என்கிட்ட வந்து சொல்லணும். டச் பண்ணாலும் பண்ணாட்டியும், ஏன்னா எல்லா கேசஸ்லேயும் டச்சு முதல்ல நடக்கிறது கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு போனோகிராஃபிக் வீடியோ எடுத்து காமிச்சு கொடுக்கலாமே, அவங்களுடைய உறுப்புகள் காமிக்கலாமே, பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி உட்காரலாமே, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கலாமே. ஸோ டச்சுக்கு முன்னாடி பல 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 விஷயங்கள் நடக்கலாம். அது டச்சாகவே சம்டைம்ஸ் இருக்கக்கூட வாய்ப்பு இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் டச்சிலேயே குறியாக இருக்காதீங்க. அப்போ டச்சு நடக்கிற வரைக்கும் அந்த குழந்தை கம்முன்னு இருக்கணும்ல. ஒருவேளை 6 மாதம் முன்னாடி இவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நான் அப்போ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு தான் குட் டச் பேட் டச்சில் சொல்லி தந்திருக்கீங்க. அப்போ என் குழந்தைய பொறுத்த வரைக்கும் பேட் டச் நடக்கவே இல்லையே. ஆனால் பக்கத்தில் உட்காந்ததோ, என் கையை பிடிச்சதோ, என் கன்னத்தில் பிடிச்சதோ, இதெல்லாம் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக அன்சேஃபாக ஃபீலாக இருக்கணுமே. அப்போது அந்த குழந்தைக்கு அது கன்வர்ஸ் பண்ணுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ வார்த்தைகள் எல்லாம் போயிடும். நம்ம என்ன பண்ணோம்னா ஃபீலிங், நீ என்ன ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட, அன்சேஃப் சேஃப். ஸோ குட் டச் பேட் டச் கிடையாது, இட் இஸ் சேஃப் அண்ட் அன்சேஃப் டச் ஆர் பிஹேவியர். ஓகே, அது ஒரு பழக்க வழக்கத்தில் கூட அவங்க அந்த அன்சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கலாம் இல்லையா. ஸோ குட் டச் பேட் டச் பதிலாக ஃபஸ்ட்டு இதுதான் யூஸ் பண்ணோம். ரெண்டாவது அந்த கேள்விக்கான பதில் வந்து, நம்ம நாட்டில் 2007ஆம் ஆண்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் வந்து ஒரு பெரிய ஸ்டடி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு 53% குழந்தைங்க வந்து சைல்டு அபியூஸ்க்கு ஆளாகிறாங்கன்னா அதில் 56% பசங்க அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஒரு ஸ்டடி வெளியே வந்ததுனால மட்டும்தான் 5 வருஷம் கழித்து 2012 நமக்கு போக்சோ அப்படின்ற ஒரு சட்டமே உருவாயிருக்கு. ஸோ பசங்களுக்கு நிறைய நடக்குது. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம அதை பற்றி பேசுகிறது இல்லை, அதை பற்றி அவேராக இல்லை. பட் இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் வந்து கதைகள் கேட்குற ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு பசங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அக்கா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸும் ஈக்குவலாக, சம்டைம்ஸ் மோர் பாய்ஸ் கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் இஸ் த சேம் ஃபார் எவ்ரிபடி. ஓகே,
மேம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போது நம்ம வந்து அந்த சேஃப்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் ஓப்பனாக இருக்கேன், நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறதே கிடையாது. அவங்க பேசின உடனே அவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஓப்பனாக பேசுறது வந்து அது எப்படி இருக்கணும்? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும்ல. இப்போ நமக்கு ஆசையாக பேசுகிறோம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நிறையவே நானே பார்த்துருக்கேன். ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு தானேம்மா அப்படின்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு அப்போ தான் அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணியிருப்போம், அந்த பொண்ணு அடிச்சிருவாங்க டக்குன்னு. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு பேரண்ட் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணும்? ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நிறைய பேசுகிறோம். ஜென்டில் பேரண்டிங் என்னென்னா, அடிக்காமல் சத்தம் போடாமல் திட்டாமல் அன்பாக விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கிறதும், அட் த சேம் டைம் ஃபர்மான பவுண்டரிஸ். ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது கிடையாது, அது லேசி பேரண்டிங். ஜென்டில் பேரண்டிங்னா இட்ஸ் அ மெத்தட் வேர் யூ ரேஸ் அ சைல்டு வித்தவுட் ரேசிங் யோர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஸோ கை ஓங்காமல் குழந்தைங்கள வளர்க்குற மெத்தட். ஸோ அதை பற்றி புத்தகங்கள் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேரண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணாங்கன்னா தே வில் நோ ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது. ஓகே, அதுங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த ஏஜில் தெரியும் தெரியாது. இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற பிரெயின் வந்து டெவலப்பே ஆகலை. அது 8 வயசில் தான் டெவலப்மெண்ட்டுக்கே வருது. அப்போ அந்த 0 to 7 அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான டைம். அண்ட் அந்த டைமில் தான் மோஸ்ட்லி இந்த டேண்ட்ரம்ஸ், மெல்ட் டவுன்ஸ் எல்லாம் கூட வருது. ஓகே. அதாவது பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. நம்மளே சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய தடவை பார்த்துருப்போம். ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னு சொல்லிட்டு கீழே உருண்டு பிறண்டெல்லாம் அழுவாங்க. ஓகே, அப்போ அதெல்லாம் பேரண்ட்ஸால் தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்னன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சங்கடம் தான். ஓகே, ஸோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மள ஒரு பேட் பேரண்ட் நினச்சிருவாங்களோ. எனக்கு குழந்தைங்க அலறது வந்து ஆக்சுவலி யாராலையும் தாங்க முடியாது. ஓகே. ஆனால் அழுக ரொம்ப நல்லது. நம்ம இமோஷன்ஸை வெளியே கொண்டு வர்றதுக்கு அழுக பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஓகே. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் உள்ள நிறைய பேக்லாக் ஆகிட்டு இருக்கும். அழாமல் ஏன்னா சின்னதுலேயே வந்து ஐயோ குழந்தைய அழ வைக்காதீங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க, சாக்லேட் கொடுங்க, டிவி போட்டு விடுங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையை நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அழவிடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் பிற்காலத்தில் பேக் ஃபயர் ஆக தான் போகுது. இன்ஃபேக்ட் நம்மள எந்த விஷயங்களும் அந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பைலப்பாயிட்டே இருக்கும் இல்லையா நம்மளுக்குள்ள. ஏதாவது தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷனில் அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே ஸ்பில் ஆயிரும். தேவையில்லாத தருணங்களில் கோவம் வர்றது, இப்போ நான் எதுக்கு இப்போ அவ்வளோ கற்றுனேன் அப்படி மாதிரி நமக்கு ஃபீல் ஆயிருக்கு இல்லையா. இல்லை சும்மா ஒருத்தவங்க கிட்ட பேச அழகு வரும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு பேச்சு போட்டி இல்லை ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போய் நிற்கும் போது நம்மளுடைய இந்த மோஸ்ட் வல்னரபிள் சுச்சுவேஷன், அதாவது நம்ம எங்கே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, இப்போ ஒரு ஸ்டேஜ் மேலே இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட இல்லை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு க்ளோஸான ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது நம்ம குடுக்குன்னு தண்ணி வருது இல்லையா. கண்டிப்பாக நம்மளால அந்த விஷயத்த கூட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுக்குள்ள இமோஷன்ஸ் வந்து நிறைய தேங்கி இருக்கு. ஸோ அது அந்தந்த சுச்சுவேஷன்ஸில் வெளியே வர விட்டுருந்தோம்னா ஓகே எவ்வளோ லேசாக இருந்திருக்கும் மனசு இல்லையா. ஸோ இமோஷ்னல் அவுட்பர்ஸ்ட் இல்லை அந்த இமோஷ்னல் ரிலீஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம அலோவ் பண்ணணும். ஒன்லி திங் அந்த அழுக பார்க்கறதுக்கான மன தைரியத்தையும் மன பக்குவத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 30-40 மினிட்ஸில் அழுக நின்றோம். அதுக்கப்புறம் பேசி புரிய வைக்க முடியுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அழுக நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நீ எதுக்கு அங்கே போனால் அதனால தான் கீழே விழுந்தேன், நல்லா வேணும் உனக்கு, யூ டிசர்வ் இட் அப்படி இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை விட்டுடுறோம். குழந்தை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மக்கிட்ட கீழே விழுந்த மேட்டர் கூட சொல்லாது, நம்மளே தான் பிடிச்சி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கவனிட்டு இருப்பாங்க. அப்போ நாளைக்கு யாராவது வந்து எங்கேயாவது கண்ட இடத்துல தொட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா என்ன, நீ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்லி வீட்டில் கூவி சொன்னாலும் அந்த குழந்தை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 10 இன்சிடெண்ட்டில் என்னைய வந்து கம்முன்னு உட்கார என்ன சைலண்ட் ஆக்க வைக்கிற மாதிரியான பேச்சுகள் தான் அங்கே வீட்டில் நடந்திருக்கு. நீ தான் இதை பண்ணியிருப்பேன், உன்னை யார் அங்கே போக சொன்னா. ஸோ அந்த குழந்தைய பிளேம் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் இல்லை அடிக்கிற சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக ஒரு செக்ஷுவலான விஷயமெல்லாம் நடந்தால் இவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 10-20 சிச்சுவேஷன்ஸில் அவங்களுக்கு ஷேம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பிளேம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அடிச்சிருப்பாங்க, பனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது நான் இதை மட்டும் எப்படி வந்து ஓப்பனாக சொல்கிறது. ஓகே. ஸோ நம்ம இந்த வீட்டில் நடக்கிற குட்டி விஷயங்கள், அவங்க ஏதாவது ஒன்று போட்டு உடைக்கிறாங்க, அலறாங்களோ, ஆங்கரை வெளியே காமிக்கிறாங்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி தான் நாளைக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ப்ரிவென்ஷன் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் எல்லாம் அதை பல விதத்தில் வந்து துன்புறுத்துறது தான் நம்ம பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே.
அண்ட் இன்னொன்று வந்து இதோட ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு இது என்னென்னா டீனேஜில் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி க்ளோஸ் ஆகலாம் நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உருவாகிறது ரொம்ப சின்ன வயசுலேருந்து உருவாக்குனா தான் உண்டு. திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு 15 year old கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் எல்லாம் வரப்போகிறது இல்லை. ஓகே ஓகே மேம், இப்போ நீங்கள் டீனேஜ் பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி தான் அடுத்த கொஸ்டின் இருக்க போகுது. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து பியூபர்ட்டி ஆகிட்டா, இந்த பையன் வந்து தன்னோட அந்த இது அடையாளம் பியூபர்ட்டி பியூபர்ட்டி பையனுக்கும் வந்துருச்சு அப்படிங்க. கண்டிப்பாக அது இவங்க வந்து எப்படி ஒரு பேரண்ட்டாக அதை பற்றி இவங்க சொல்லணும்? பிகாஸ் இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிறது, இவங்களுக்கு வந்து மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை எப்படி ஒரு பேரண்ட் வந்து நீட்டாக சொல்லி தரும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்னுடைய ஜெனிட்டல்ஸ் ஓகே ஆர் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து செக்ஷுவல் ஆர்கன்ஸை வந்து தன்னைத்தானே டச் பண்ணுறது வந்து ஒரு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஓகே, ஸோ இந்த பாடி பார்ட்ஸ் வந்து தொடும்போது நல்லா இருக்குது, சென்சேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வயசுலேயே வந்துடுது. 1.5 வயசு 2 வயசுலேயே பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணிட்டு இருக்கிறதும் ரப் பண்ணுறதும் வந்து கண்டிப்பாக 101% பார்ப்பாங்க. அது ஒரு ஏஜ் அப்ரோப்ரியேட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டோட பார்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். அது பார்த்த உடனே இது மாஸ்டர்பேஷன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே கை அடிக்கிறாங்க, கிள்ளி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. பட் அதை ஹேண்டில் பண்ணுறது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அது ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும், ப்ரைவசியில் தான் அதை டச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமே, விளையாடலாமே அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இன்னொன்று, நீ மட்டும்தான் உன்னுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணணும், வேறு யாரும் உன்னை ப்ரைவேட் பார்ட்ஸ் டச் பண்ணி உன்னை சேஃபாகவோ அன்கம்ஃபர்டபுளாகவோ ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லணும். ஓகே, இது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 6-7 வயசில் அவங்களுக்கு அந்த சமூக புரிதல், சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஓகே, யாரும் பப்ளிக் பிளேஸில் ப்ரைவேட் பார்ட்ஸில் டச் பண்ணிட்டு உட்கார்லையே, இல்லை யாரும் வந்து வெளியே அம்மனமாலாம் சுற்றலையே, அப்போ இதனால தான் அம்மா அப்பா வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு வெளியே வரும் ஓன்னு சொல்லிட்டு அந்த புரிதல் அது வர்ற அந்த ஏஜில், அந்த 6 yearsக்கு அப்புறம் தே வில் நோ எது பப்ளிக்கில் ஓகே, எது ப்ரைவசியில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள். சப்ப மேட்டர். நம்ம வந்து ப்ரைவசியில் பப்ளிக்கில் வந்து நகம் கடிக்கிறதோ இல்லை மூக்க நோண்டுறதோ இதெல்லாம் எந்த வயசில் நம்ம நிறுத்தணும் நமக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், சோஷியலி அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ் என்னங்கிறது புரிகிற அந்த ஏஜில் தான் நம்மளும் நிறுத்தணும். அப்போ அந்த ஏஜில் அவங்க நிறுத்திடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் தலைகீழ் நின்னாலும் அவங்க பியூபர்ட்டியில் இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ப்ரைவேட் பார்ட்ஸை டச் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதும் அதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த புணர்ச்சி நிலை, புணர்ச்சி பரவச நிலை அப்படிங்கிற அந்த ஆர்காசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியுங்கிறதும் கண்டிப்பாக பியூபர்ட்டியில் ஆண்களும் பெண்களும் எல்லா பாலினங்களும் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. நம்மளால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பண்ண முடியும், அதில் இருக்கிற ஷேமை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஷேமை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஹெல்தி செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இந்த டீனேஜர்ஸை கொண்டு போய் லீட் பண்ணி விடலாம், கைட் பண்ணி விடலாம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். பாக்கி உள்ள எக்ஸ்ப்ளரேஷன்லாம் அவங்க தான் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. ஸோ சின்னதுலேயே ஷேம் பண்ணுறதா, டர்ட்டி பாய் இதெல்லாம் டச் பண்ணாத, வாட் கைண்ட் ஆஃப் அ கிட் ஆயோ, எத்தனை தடவை நான் வந்து சொன்னேன் டச் பண்ணிட்டே இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது கிள்றது இது அம்மா மார்கள் நிறைய பண்ணுறாங்க, நிறைய ஷேம் பண்ணுறாங்க குழந்தைங்கள எஸ்பெஷலி. ஏன்னா பெண்களுக்கு வந்து பர்சனலி இந்த மாஸ்டர்பேஷனோ செல்ஃப் ப்ளஷரோ இதெல்லாம் என்னென்னு ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம வேணால் அடல்ட் செக்ஷுவாலிட்டி பேசும்போது அதை பற்றி பேசலாம். ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்கணும் இதெல்லாம். ஓகே ஓகே, ஏன்னா நம்மளே நிறைய பேர் நம்மளுடைய பியூபர்ட்டியை கடந்து வந்தது, பியூபர்ட்டியை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் கடந்து வந்தோம். நம்மளுக்கு அந்த டைமில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் என்னன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ஹார்மோன்ஸே என்னன்றது கிளாரிட்டி இருக்காது. இப்போ அடல்ட் விமன் கிட்டே நான் வந்து மென்ஸ்ட்ரல் கப் கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது மென்ஸ்ட்ருவேஷன் என்னடா அப்படின்னு கேட்டால் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ we should know all this first, இல்லையா? So as parents, I would ask parents to first go and check age appropriate sexual development என்ன. 0 to 4 ஒரு குழந்தை என்னெல்லாம் விஷயங்கள் செய்யும், என்னெல்லாம் விஷயங்கள் கேட்கும், அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம். 4 to 8 என்னெல்லாம் பண்ணலாம். 8 to 12 ப்ரீ பியூபர்சன்ட் ஏஜ், அடாலசன்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். அப்புறம் பியூபர்ட்டி 13 to 19. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் என்னென்ன விஷயங்கள், மென்ஸ்ட்ருவேஷனா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மென்ஸ்ட்ருவேஷன் அந்த 5 நாள் பீரியட்ஸ் மட்டும் கிடையாது, அதில் லியூட்டியல் ஃபேஸ் இருக்குது, ஃபாலிகுலர் ஃபேஸில் இருக்குது, ஓவலேட்டரி ஃபேஸ் இருக்குது, இத்தனையும் சேர்ந்து தான் ஒரு மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறது, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி ப்ரெக்னன்சி, அதில் என்னென்ன நடக்குது நம்மளுக்கு தெரியுமா, சைல்ட் பர்த் என்னென்ன நடக்குது நம்மளுக்கு தெரியுமா. ஓகே, இப்போ மாஸ்டர்பேஷனால ஆக்சுவலி என்ன, அது ஏன் ஒரு ஹெல்தி செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னு மக்கள் சொல்கிறாங்க, இல்லை டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை செக்ஸ் எஜுகேட்டர்ஸோ செக்ஸ் தெரபிஸ்ட்டுகளோ ஏன் சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கலெக்ட் பண்ணிட்டோன்னா தென் அந்த குழந்தை வளர்ந்து பியூபர்ட்டி என்ட்ரு ஆகிற டைமில் நம்மளால் கைட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அந்த டைமில் என்ன பண்ணோம் எது பண்ணோம் நிறைய புக்ஸ் இருக்குது.
நிறைய பியூபர்ட்டி புக்ஸ் இப்போ இந்தியாவிலே நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. மென்ஸ்ட்ரோபீடியா இருக்குது. மென்ஸ்ட்ரோபீடியாவே வந்து பசங்களுக்கு குலுன்னு ஒரு புக் இறக்கியிருக்காங்க. நியத்தி ஷா வந்து கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் செப்பரேட்டாக ஒரு புக் இறக்கியிருக்காங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்துட்டுருக்கு பியூபர்ட்டி பற்றி. நம்ம அதை போய் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்போ வீல் கெட் டு நோ ஓகே இந்த மாதிரியான பாடிலி சேஞ்சஸ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடக்கும். இப்போ பசங்களுக்கு வந்து சவுண்டு சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை பாடி ஹேர் வந்து க்ரோ ஆகிறதா இருக்கட்டும், பெண்களுக்கும் பாடி ஹேர் டெவலப்மெண்ட் ஒரு பாடி பார்ட்ஸோட டெவலப்மெண்ட், ஹார்மோன்கள் என்னெல்லாம் வந்து ஈச் அதர் கேர்ள்ஸ்க்காக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் என்னெல்லாம் ஹார்மோன்கள் சுரந்துட்டு இருக்கு, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸோ இல்லை பிம்பிள்ஸ் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள். அதே சமயத்தில் பியூபர்ட்டியில் டீனேஜர்ஸ் வந்து நிறைய செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் நிறைய வரும். அம்மா எனக்கு மட்டும்தான் ஆமா வந்து பீரியட்ஸ் ஆகலை, கிளாஸில் எல்லாருக்கும் பீரியட்ஸ் ஆகிருக்குமா, எனக்கு எப்போமா பீரியட், அந்த ஏஜில் நம்மளுக்கு எப்படியாவது பெரிய பொண்ணு ஆகணும். பசங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் மீச தாடி எல்லாம் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை, அந்த மாதிரி. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வந்து இந்த செக்ஸையும் இந்த ஹார்மோன்ஸையும் இந்த பீரியட்ஸையும் வச்சுட்டு உட்காராம நிறைய சைக்கலாஜிக்கலாகவும் இமோஷனலாகவும் பசங்க பொண்ணு கூட கனெக்ட் ஆக வேண்டிய ஒரு டைம் தான் அது. ஏன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல் போகும்போது நம்ம கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அது பேரண்ட்ஸ் என்ன மாதிரி சேஞ்ச் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் குழந்தை வளரும் போது? என்ன கேட்டால் பேரண்ட்ஸும் தான் வளர்ந்துட்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து ஒன்றும் பெரிய பிள்ளைங்கெல்லாம் கிடையாது. பேரண்ட்ஸும் வந்து தே ஹாவ் டு ஹேவ் தட் க்ரோத் மென்டாலிட்டி. நானும் வளர்ந்துட்டு இருக்கிறேன் என் குழந்தையோட சேர்ந்து. ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் ஒரு அம்மாவும் பிறக்கிறான், ஒரு அப்பாவும் பிறக்கிறார். ஸோ நம்ம வந்து பாய்ஸ் எல்லாம் இம்மெச்சுவர், மென் எல்லாம் இம்மெச்சுவர் அப்படின்றத சொல்ல விடாமல் அவங்களையும் வந்து இதெல்லாம் என்னங்கிறது சொல்லி கொடுத்து அவங்களையும் நல்லபடியாக இன்வால்வ் பண்ணிட்டோன்னா அந்த பாய் மேன் ஆகிறக்கும் மேன் ஃபாதர் ஆகிறக்கும் ஒரு டைம் கொடுக்கணும் இல்லை? எஸ். அதே மாதிரி ஒரு கேர்ள் உமன் ஆகிறக்கும் உமன் மதர் ஆகிறக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என் பொண்ணுக்கு வந்து 8 வயசு, நாளன்னைக்கு 8 வயசு ஆகிடும். ஸோ கடந்த 8 வருஷமாக நான் வளர்ந்துட்டே தான் இருக்கிறேன். அவள் பிறந்தப்போ உள்ள நான் கிடையாது. இப்போ வந்து என்னுடைய கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது, என்னுடைய பவுண்ட்ரிஸ் பயங்கரமாக பெட்டராக இருக்குது. அவளுக்கு வந்து நோ சொல்லி கொடுக்க சொல்லி நான் சூப்பராக இப்போ எல்லாத்துட்டையும் நோ சொல்ல கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள். ஸோ ஒவ்வொரு வார்த்தை வீட்டில் பேசும்போதும் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம இது குழந்தை பார்த்துட்ருக்கு, கேட்டுட்ருக்காங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. நம்மளை பார்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. நம்மளே வந்து மிரர் முன்னாடி போய் நின்றுட்டுச்சே நல்லாவே இல்லை, கையெல்லாம் தொபன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு மூஞ்செல்லாம் அப்படி நம்ம சொல்கிறோம். குழந்தை உட்காந்து பெட்டு மேலே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கனால கவனம் இருக்குமா இல்லையா, நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் தானே இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக இயல்பாக அவங்களுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் நடக்க தான் போகுது. பட் கான்ஷியஸாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த கான்ஷியஸாக செய்கிற விஷயங்களில் 1-2 விஷயங்கள் வந்து இது ரிலேட்டடான புத்தகங்கள் படிக்கிறது, ஒர்க் ஷாப்ஸ் ரிட்ரீட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் சைட் பை சைட். நிறையா சொல்லிகிட்டே இருந்தீங்க மேம், அவங்க வந்து பசங்க முன்னாடிலாம் பண்ணக்கூடாதுன்னு. டாப் 5 இப்போ நம்ம நீங்கள் நிறையா சொன்னீங்க, பட் இந்த 5 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பசங்க முன்னாடி பண்ணவே கூடாது அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? கெட்ட வார்த்தைகள் சகஜமாக வரக்கூடிய குடும்பங்கள் இருக்குது நிறையா. ஏன்னா நானே குழந்தை கூட பார்க்கலாம் போய் விளையாடும்போது, வேற கிட்ஸ் விளையாடும்போது கேட்பேன், லூஸு அந்த மாதிரிலாம் கூப்பிட்றது, இல்லை குண்டு அப்படின்லாம் சும்மா அவங்களே வந்து கூப்பிட்டுப்பாங்க. அவங்க எங்கேருந்து கிடச்சிருக்கும் இதெல்லாம்? இல்லை வீட்டில் போடுற டிவி ப்ரோக்ராம்ஸ், இல்லை வீட்டில் பேசுகிற பேச்சு. ஸோ பேசுகிறது, அந்த வார்த்தைகள் கரெக்டாக யூஸ் பண்ணுறது. அண்ட் அப்போ அது 1. 2 வந்து பாடி ஷேமிங் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால தான் நான் அது முன்னாடி கூட நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னேன். நம்மளுடைய பாடியை எப்படி பார்க்குறோம், நம்ம மற்றவங்களோட பாடியை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஓகே அது 2 கண்டிப்பாக. ஸோ பாடி பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அண்ட் குழந்தைய வந்து நிறைய பேரை சப்கான்ஷியஸாக பாடி ஷேமிங் பண்ணிடுறாங்க. எப்படின்னா இவ்வளோ நேரம் வெயிலில் விளையாடிட்டு வந்து அப்படி கருகருன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு பாடி ஷேமிங் தானே. ஏன் கருகருன்னு இருந்தால் என்னவா? கரெக்ட். அந்த ஸ்கின் கலர் இருக்கிற ஆளுங்க இல்லையா என்ன இப்போ? ஸோ அப்போ அப்படி சொல்கிறனால என்னென்னா கருப்பு இல்லை அந்த ஒரு ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது ஒரு டர்ட்டியான ஒரு விஷயம் தான் அதில் இம்பைப் ஆகுது, அதுக்குள்ளே போகிற மெசேஜ். ஸோ பாடி ஷேமிங் ரொம்ப சீரியஸான விஷயம் அது. 3வது வந்து ஐ வுட் சே பேரண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, குழந்தைங்கள ஷட்டப் பண்ணக்கூடாது. ஓகே. இதெல்லாம் இப்போ கேட்காத, இதெல்லாம் கேட்க வேண்டிய வயசாக இது, அவங்க மூளை தான் அந்த கேள்வி கேட்குது. அப்போ அந்த மூளைக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் நம்ம தான் சொல்லணும். இல்லை நீங்கள் தான் அந்த டிவி ப்ரோக்ராம் வச்சிங்க, இல்லை அந்த படத்தை போட்டு காமிச்சிங்க, அதில் அந்த சீன் இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அப்போ அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதெல்லாம் விட்டுட்டு காமிக்க வேண்டியதெல்லாம் காமிச்சிட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது ஒத்துக்க முடியாது. ஸோ அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டான கான்வர்சேஷன்ஸ், ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ்
இதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், யூஸிங் வயலன்ஸ் அண்ட் அக்ரெஷன் டு டீல் வித் திங்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கிறது, கத்துறது, சத்தம் போகிறதெல்லாம் வரும், சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஒரு கோவம் என்ன பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் வரும். பட் சாரி, கத்தியிருக்கக்கூடாது, ஆமாக்கா ஆமாம் தான் பேசியிருக்கணும், அதை உடனே நம்ம கரெக்ட் பண்ணலாம். பட் அடிக்கிறது டெஃபினெட்லி நாட். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அது எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஹிட்டிங் இஸ் அ பிக் நோ. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் முதல்ல என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நீ உன்னோட இமோஷன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுதுன்னு சொல்லிட்டு நீ குழந்தைய வந்து ப்ளேம் பண்ண முடியாது. நீ தான் என்ன நீ உன்னை யார் கோப்பட சொன்னா? கோவம் உனக்குள்ளே இருந்தானே வந்துச்சு, உனக்குள்ளே இருந்து நிதானம் வந்திருக்கலாமே, ஏன் வரல? அப்போ குழந்தை எப்படி உனக்கு கோவப்பட்டு வச்சுச்சு? இது வந்து குழந்தைய ப்ளேம் பண்ணுறது. ஒன்னால தான் நான் லேட்டாக வந்தேன், லேட்டான இன்னைக்கு, இல்லை நீ தான் என்னை கோவப்பட வச்ச, ஒன்னால தான் நான் உன்னை அடித்தேன், நீ தான் என்ன அடிக்க வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, மற்றவங்களோட இமோஷன்ஸ்க்கெல்லாம் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோங்கிற மாதிரி ஆகிடும். அவங்க இமோஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம், வீட்டிலேயே ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் பண்ணக்கூடாது. ஓகே, டன். எஸ் மேம், பேரண்டிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பேரண்டிங் கிளாஸே வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Satyabama Institute of Science and Technology, Chennai.